வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்திகள். பனியில் சிக்கிக் கொண்ட பேருந்து, 30 பயணிகளின் கதி. பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான பேரணி. 2025 சிவில் சேவைக்கு அதிகளவானோர் சேர்ப்பு. சுவிஸ் பங்குச்சந்தையில் சாதனை. இந்த ஆண்டு முதல் முறையாக 20°C வெப்பநிலை பதிவானது. அமெரிக்கா சுவிஸ் விமான போக்குவரத்தை பாதித்த பனிப்புயல். சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுவனமான ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன் நீங்க காப்புறுதி ஆலோசனைகள், வங்கிக் கடன் சேவைகள், வரி படிவம் நிரப்புதல், பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்வதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா? இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றி உடன் அழையுங்கள். ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். தொடர்புகளுக்கு 078-311-1584 இன்றே அழையுங்கள். குறுகிய காலத்தில் சுவிஸ் மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனம் ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். விரிவான செய்திகள். பனியில் சிக்கிக் கொண்ட பேருந்து, 30 பயணிகளின் கதை. சனிக்கிழமையன்று ஓபர்ஷாக்ஷனுக்கும் இலான்சாக்கும் இடையில் ஒரு தபால் பேருந்து பனியில் சிக்கியது. பேருந்தில் சுமார் 25 முதல் 30 பயணிகள் இருந்தனர். அவர்களில் சிலர் இலான்ஸை நோக்கி கால்நடையாக புறப்பட்டனர். சனிக்கிழமை காலை ஓபர்ஷாக்ஷனுக்கும் இலான்ஸுக்கும் இடையிலான கிராபண்டன் நகராட்சிகளுக்கு இடையில் பாதை ஒரு தபால் பேருந்து பனிப்புயலில் சிக்கியது. இந்த சம்பவம் ஜுகுவும் வெலாட்டா அருகே நடந்தது. வாகனம் ஆரம்பத்தில் சரிய தொடங்கியது, பின்னர் புதிய பனியில் சிக்கிக் கொண்டது. சாதகமற்ற சூழ்நிலைகள் காரணமாக ஓட்டுநரால் பனி சங்கிலிகளை பொருத்த முடியவில்லை. மேலும் உதவி கோர வேண்டியிருந்தது. பேருந்தில் சுமார் 25 முதல் 30 பேர் இருந்தனர். பலர் புரிந்துணர்வுடன் எதிர்வினையாற்றியதாக கூறப்படுகின்றது. சிலர் தங்கள் சூக்கேசுகள் மற்றும் ஸ்கைஸுகளுடன் இலான்ஸை நோக்கி நடந்து சென்றனர். துரதிருஷ்டவசமாக இந்த வழித்தடத்தில் அடுத்த போஸ்ட்பஸ் 20 நிமிடங்கள் கழித்து வரும் என்று பயணிகளுக்கு அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் அதில் ஏறியிருக்க முடியும். போஸ்ட்பஸ் இந்த மேற்பார்வைக்கு வருந்துகின்றது மற்றும் வெளியேறியவர்களிடம் மன்னிப்பு கேட்கின்றது. தோராயமாக 10 கிலோமீட்டர் பயணம். பொதுவாக தபால் பேருந்தில் சுமார் 20 நிமிடங்கள் ஆகும். பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான பேரணி. பெலின்ஷோனாவில் செவ்வாய்க்கிழமை மாலை நடந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான பேரணியில் சுமார் 200 பேர் பங்கேற்றனர். இந்த ஆண்டு இதுவரை பதிவு செய்யப்பட்ட 5 பெண் கொலைகளில் 2 தெற்கு மண்டலத்தில் நடந்துள்ள நிலையில் பெலின்ஷோனாவில் உள்ள பியாஷா கவர்னோவில் பெண்ணிய டிஷினோ கூட்டு ஏற்பாடு செய்த பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான பேரணியில் ஏராளமான பெண்கள், ஆண்கள் மற்றும் டிசினோ கிராண்ட் கவுன்சிலின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வு டிசினோ கிராண்ட் கவுன்சிலின் மாதாந்திர அமர்வின் பக்கமாக நடந்தது. 129 பெண் கொலைகள் 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சுவிட்சர்லாந்து முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். 2025 சிவில் சேவைக்கு அதிகளவானோர் சேர்ப்பு. 2025ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் எப்போதையும் விட அதிகமான மக்கள் சிவில் சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் அரசாங்கமும் பாராளுமன்றமும் அணுகலை மிகவும் கடினமாக்க விரும்புகின்றன. கடந்த ஆண்டு 7211 பேர் சிவில் சேவையில் அனுமதிக்கப்பட்டனர். இது முந்தைய ஆண்டை விட 6.1% அதிகமாகும். மேலும் இது ஒரு புதிய சாதனையாகும் என்று சிவில் சேவைக்கான கூட்டாட்சி அலுவலகம் செவ்வாயன்று தெரிவித்துள்ளது. முந்தைய சாதனை 2010 6826 பதிவுகளுடன் நிலைநிறுத்தப்பட்டது. சேவை நாட்களின் எண்ணிக்கையும் 1.9 மில்லியனுக்கும் குறைவான அனைத்து நேர உச்சத்தையும் எட்டியது. இதில் பாதிக்கும் மேற்பட்டவை சமூக சேவைகளால், அதைத் தொடர்ந்து கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றால் செய்யப்பட்டன. அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பணியமர்த்தல் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.3% குறைந்துள்ளது. இருப்பினும் அலுவலகத்தின்படி 15,770 இடங்களுடன் சிவில் சேவை இன்னும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஒழுக்கம் மற்றும் குற்றவியல் குற்றங்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. சிவில் சேவையில் சேருவதை மேலும் கடினமாக்கும் வகையில் கடந்த இலையுதிர் காலத்தில் பாராளுமன்றத்தில் உள்ள அரசியல் வலதுசாரிகளின் பெரும்பான்மை சிவில் சேவையில் சேருவதற்கான தடைகளை உயர்த்த முடிவு செய்தது. எனவே இராணுவம் மற்றும் சிவில் பாதுகாப்புக்கு அதிக பணியாளர்கள் கிடைக்க வேண்டும்.
சிவில் சேவை சங்கமான ஜிவிவா மற்றும் யங் கிரீன்ஸ் தலைமையிலான குழு சட்டத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்தியுள்ளது. எனவே சட்ட திருத்தம் ஜூன் 14 அன்று வாக்கெடுப்புக்கு விடப்படும். சட்டத்தை கடுமையாக்குவது சிவில் சேவை ஊழியர்களை 40% குறைத்து ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் பாதிக்கும் என்று எதிர்ப்பாளர்கள் நம்புகின்றனர். சுவிஸ் பங்குச்சந்தையில் சாதனை. சுவிஸ் பங்குச்சந்தை நேற்று பிற்பகல் சாதனை ஓட்டத்தை தொடர்ந்தது. முன்னணி SMI குறியீடு முதல் முறையாக 14,000 புள்ளிகளை எட்டியது. இதன் விளைவாக சுவிஸ் பங்குச்சந்தை அமெரிக்காவின் எதிர்மறை நிலைமைகள் மற்றும் பலவீனமான ஐரோப்பிய பங்குச் சந்தைகளில் இருந்து தப்பிக்க முடிந்தது. முந்தைய நாள் சரிவுக்கு பிறகு 2 பெரிய பங்குச் சந்தைகள் சாதகமான தொடக்கத்தை நோக்கி செல்லும் நியூயார்க்கிலிருந்து சில பின்னடைவுகள் வந்தன. இருப்பினும் ஒட்டுமொத்தமாக நிதி சந்தைகள் அமெரிக்க சுங்க கொள்கையின் மயக்கத்தில் உள்ளன. அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் சுங்க தீர்ப்பின் விளைவுகள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சந்தை கூறுகின்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் அச்சுறுத்தல் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் சீர்குலைக்கும் விளைவுகள் ஆகியவை முதலீட்டாளர்களின் கவனத்தில் உள்ளன. புதன்கிழமை இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டுக்கு ஆற்றிய உரை அமெரிக்க அரசாங்கத்தின் கட்டண கொள்கையில் கூடுதல் வெளிச்சம் தரும் என்று முதலீட்டாளர்கள் நம்புகின்றனர். பிற்பகல் 2:34 மணிக்கு முறையான SMI வரலாற்று சிறப்பு மிக்க 14,000 புள்ளிகளை முறியடித்தது. அது சிறிது உயர்ந்தது. பிற்பகல் 3:35 மணிக்கு SMI 14,020 புள்ளிகளில் இருந்தது. இது முந்தைய நாளை விட 1.1% அதிகமாகும். இந்த ஆண்டு முதல் முறையாக 20°C வெப்பநிலை பதிவானது. இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக 20°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. டிஸ்னோவில் உள்ள ஜெவியோவில் உள்ள அளவீட்டு நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வெப்பநிலை 20°C மேல் உயர்ந்தது. இந்த ஆண்டு ஆல்ப்ஸின் தெற்கு பகுதியில் சராசரியை விட 3 வாரங்களுக்கு முன்பே 20°C அளவு எட்டப்பட்டுள்ளது என்று மெட்ரோ சுவிஸ் தெரிவித்துள்ளது. 1991 முதல் 2020 வரையிலான காலத்தில் ஆல்ப்ஸின் தெற்கே மார்ச் 15 வரை சராசரியாக 20°C அளவு வெப்பநிலை பதிவாகவில்லை. 2013 ஆண்டு ஜனவரி 4 ஆல்ப்ஸின் தெற்கு பகுதியில் முதல் முறையாக 20°C அதிகமான வெப்பநிலை அளவிடப்பட்டது. அமெரிக்கா சுவிஸ் விமான போக்குவரத்தை பாதித்த பனிப்புயல். வடகிழக்கு அமெரிக்காவை தாக்கும் பனிப்புயலினால் சுவிட்சர்லாந்துடனான விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவுக்கும் ஜெனீவா அல்லது சூரிச்சுக்கும் இடையிலான 9 விமானங்களை திங்களன்று ரத்து செய்ய வேண்டியிருந்தது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சூரிச்சிலிருந்து நியூயார்க் மற்றும் போஸ்டன் நகரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்ட 3 விமானங்களும் ஜெனீவா மற்றும் நியூயார்க்குக்கு இடையிலான ஒரு விமானமும் ரத்து செய்யப்பட்டதாக சுவிஸின் பத்திரிகை அலுவலகம் தெரிவித்துள்ளது. சூரிச் மற்றும் நியூயார்க் மற்றும் போஸ்டன் இடையே திங்களன்று அதே விமானங்களையும் ஜெனீவா மற்றும் நியூயார்க்குக்கு இடையிலான ஒரு விமானத்தையும் நிறுவனம் ரத்து செய்ததாக அது மேலும் கூறியது. தற்போது மேலும் ரத்து செய்ய திட்டமிடப்படவில்லை என்று சுவிஸ் தெரிவித்துள்ளது. சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.